பேரோடும் வெகு விமர்சையாகவும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, எங்கள் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா திரு நடராஜன் அவர்களே, அவர்களை சார்ந்த அன்பர்களே, இசை கலைஞர்களே, இலக்கிய பெருமக்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இங்கே திரளாக வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கன எங்கள் குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான இந்த மேடையிலே பல நிகழ்வுகள் நடந்தேறிக் கொண்டே இருந்தாலும் இசைக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து பல இசை நிகழ்ச்சிகள் இங்கே இந்த மாமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. திரை இசை பாடல்களிலே கவிஞர்கள் எல்லா துறைகளையும் தொட்டு பாடல்களை எழுதுகிறார்கள். எல்லா துறைகளையும் தொட்டு பாடல் எழுதுபவனுக்கு பெயர்தான் கவிஞன். என்னுடைய எழுதுகோல் ஒரு குறிப்பிட்ட இலக்கை மாத்திரம்தான் தொடும் என்றால் அவனுக்கு பாடலாசிரியன் என்கின்ற பெயரும் இல்லை, அவன் காலம் கடந்து இந்த மண்ணில் வலம் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. எந்த உறவை எடுத்து கையாளுகின்ற பொழுது அந்த கவிஞன் முத்தாய்ப்பான கவிஞன் என்று இந்த உலக அரங்கிலே பேசப்படுகிறார். எந்த உறவை தன்னுடைய எழுதுகோலால் அவன் பறைசாற்றுகின்ற பொழுது காலம் கடந்து அந்த கவிஞனை இந்த மக்கள் மன்றம் தன்னுடைய மனதிலே சுமக்கும். இதுதான் இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி. அது எந்த கவிஞனாக இருந்தாலும், அன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் காலத்திலிருந்து இன்றைக்கு எனது அருமை தம்பி சிநேகன் காலம் வரைக்கும் பாடலை கவிஞர்கள் எழுதுகின்ற பொழுது, காதலன் காதலி உறவை எழுதுகின்ற பொழுது கவிஞன் விஸ்வரூபம் எடுத்து நின்றானா, பேசப்பட்டானா? இல்லை, கணவன் மனைவி உறவுகளை எடுத்து கையாளுகின்ற பொழுது ஒரு கவிஞன் விஞ்சி நின்றாரா? இதுதான் இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி. எது உன்னதமான உறவு என்பது இந்த மாமன்றத்தினுடைய கேள்வி அல்ல. பேச்சாளர்கள் தங்களுடைய பாதையில் சரியாக நின்று களம் அமைக்கணும். இரண்டுமே புனிதமான உறவு. ஆனால் எதை கவிஞன் சித்தரிக்கின்ற பொழுது மேலோங்கி நிற்கிறான், அவன் கவித்துவத்தை பற்றி மாத்திரம்தான் இந்த மன்றம் விவாதம் செய்ய முடியும் என்கின்ற வகையில் நீங்க நின்று பேசணும். இந்த நிகழ்வை நடுவர் தொடங்கி கொடுக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா அது காதல், ஒவ்வொரு மனுஷனுக்குன்னே. ஆனா உண்மையாவே அந்த கவிஞன் எடுத்துக்கிட்டோம்னா, உண்மையாவே நடுவர்களே, கற்பனை குதிரை கவிஞனுக்கு அங்கத்தான் ஓட ஆரம்பிக்கும். அப்ப அந்த கற்பனை குதிரை உண்மையாவே ஒரு எல்லையை தாண்டி கடந்து செல்லும் பொழுதுதான் ஒரு கவிஞன் பரிணமிக்க முடியும். அப்ப காதல் பாடல்கள்ல தானங்க ஒரு கவிஞன் நிக்கிறான். அதை விட்டுட்டு கணவன் மனைவி உறவு என்பது கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா உண்மையாவது நடுவர்களே, எங்களுடைய பாட்டை கொடுக்குறோம் பாருங்க. மச்சான பாத்தீங்களா மனமான தொங்குக்குள்ளே, மச்சான பாத்தீங்களா மனமான தொங்குக்குள்ளே, கொஞ்சம் நீ கேட்டு சொல்லு, வந்தாரா காணலியே, அவர் வந்தாரா காணலியே. காதல்னா கவியரசு கண்ணதாசன்ட்ட இன்னைக்கெல்லாம் நாட்டில் எல்லாருமே ஒரு விஷயம், கருமட்டும் கிடைத்து விட்டால் ஒரு கவிஞனுக்கு கவிதை எழுதுவது என்பது கைவந்த கலை. ஆனா ஒரு கவிதையை ஒரு கவிஞன் எப்படி எழுதணும்னா, சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதுமின்றி அழகுபட எழுதுவதில் தான் ஒரு கவிஞனுடைய திறமை பேசப்படுதுன்னாங்க. ஆனா இந்த காதலை கையாளுவதுதான் நடுவர்களே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காதல் என்பது எல்லாராலையுமே எழுத முடியாது. அதை ஒரு கண்ணியமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும்னா, நல்ல கைவந்த கலைஞனுக்கு கவிஞனுக்கு மட்டும்தான் இருக்கும். என்றைக்குமே இந்த காதல் பாட்டு என்பது உண்மையாவே நடுவர்களே, இந்த நீரை தொடும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வு, ஒரு நெருப்பை தொடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வு காதல்ல ஏற்படாது. ஏன்னா நீரினை நெருப்பினை போல உடல் தொடுதலில் புரிவது அல்ல காதல். காதலும் கடவுளை போல அதை உயிரினில் உணரணும் இல்லைன்னு கவிஞன் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றான். இந்த காதல் உணர்வு என்பது நம் உயிரோடு கலந்தது. அதை எழுதும் பொழுதுதான் ஒரு கவிஞன் விஞ்சி நிற்கின்றான். பாரதிதாசன் அழகா ஒரு கவிதை சொல்லுவார். 80 வயது மனைவி, 85 வயசு கணவன், ரெண்டு பேரும் நல்லா அப்படி சருகா போய் கிடக்குறாங்க. ஆனாலும் பக்கத்துல பேரை நின்றுட்டு கேட்கிறான், பாட்டி தான் இப்படி இருக்காங்களே தாத்தா, நீ என்னத்த நினைச்சு ஏங்குற, சும்மா கிடடா, இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும்,
முழுமை பெற்ற காதல் எல்லாம் என் முதுமை வரை கூட வரும்னு அந்த பாட்டுக்கு இலக்கணம் சொன்னதே யார் தெரியுமா? பாரதிதாசன் தான். மனைவியை பார்த்து சொல்றாரு, புது மலர் அல்ல என்னுடைய மனைவி. இப்ப என் தங்கச்சி சொன்ன மாதிரி புத்தம் புது மலர் அல்ல. எப்படி தெரியுமா? காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. என்னையே எடுத்துக்கங்களேன், கிழவின்னு சொன்னீங்களே, நான் பெருமைப்படுறேம்மா. இது காய்ந்த புற்கட்டா? இது பசுமையா அப்பப்ப கொஞ்சம் காயம், அவ்வளவுதான். இப்படி சொன்னாலும் வம்பா, அப்படி சொன்னாலும் வம்பு. ஆமா, சதிராடும் நடையாள் அல்ல எங்க நடுவர் அம்மா மாதிரி. சதிராடும் நடையாள் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியெல்லாம் முகம் அவளுக்கு, நிலவை போன்ற முகம் அல்ல, புவனேஸ்வரி முகத்தை மாதிரி அழகு கிடையாது. வரள் நிலம் குழிகள் கண்கள். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு இன்பம் நல்கும். அவள் உயிரோடு இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னானே, அதுதான்மா எங்களுடைய இல்லற பாட்டு. இந்த இல்லறத்துக்கு இன்னும் இந்த தஞ்சாவூர்ல வந்து நின்று பொய் பேசக்கூடாது. ஏன்னா பல பெரியவர்கள் மேடையில சொல்லியிருப்பாங்க. இந்த நேரத்தில் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய மகள் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இருக்கா, சுற்றுலாத்துறையில. உண்மையிலேயே இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில்ல ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக போறா. போனப்போ நாங்க நேர்ல பார்த்த சம்பவம். 3 வெளிநாட்டவர் அந்த இடத்துல இருக்காங்க. என் பொண்ணு கேட்கிறா, இந்த நாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றா. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் இங்க வந்தேன்றாரு. இன்னொருத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல நிறைய பணம் இருக்குது, நிறைய கார் இருக்குது, சுத்தமான இடம் இருக்கு. ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற பண்பாடு கிடையாது. அது இந்த நாட்டுல இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்றாரு. இன்னொருவர் முத்தாய்ப்பா சொல்றாருமா, இங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களே கோவில்களாக திகழ்கின்ற காரணத்தினால் உங்களது நாட்டை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இல்லறத்துக்கு இதை விட என்ன வேணும்? என்னவோ கியா நானா பாடின பாட்டெல்லாம் எங்களுக்கு தான். என்ன பாட்டு முதல்ல பாடிச்சு வந்து, மச்சான பாத்தீங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க தானே. காதல் எங்க சுத்தி வந்து நிக்குது. மனசார வாழ்த்துங்களே, எங்கள் குலமால வாழ்த்துங்களே, மனசார வாழ்த்துங்களே, எங்கள் குலமால வாழ்த்துங்களே. காதலோட போக வேண்டியதானே, எதுக்கு உங்க குலத்தை வாழ்த்தணும்? கல்யாணத்துக்கு வரணும் இல்ல. பெண்ணுக்கு சொல்றாரு புத்திமதி, போடுவது பொன் தாலி, தாலி ஒரு பொன்வேலி, வேலியினை தாண்டாதே, வேதனையை வாங்காதே, யாரிடம் தவறில்லை, யாரிடம் குறையில்லை, வாழ்வதும் ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்ந்து கண்ணதாசன் எழுதினாரே, இது ஒன்று போரும் நடுவர் அவர்களே. என்றைக்குமே மக்களுடைய மனதிலே காதல் என்ற பாட்டு என்பது மனதிலே இருந்தால் கூட, ஆனால் இந்த சமுதாயம் பண்படுவதற்காக திருமணம் என்கின்ற அழகான பந்தத்தை கொண்டு வந்து இந்த உறவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சித்தரித்து எழுதிய இந்த அருமையான பாடல்களை மக்களுடைய மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலன் காதலி உறவு கிட்ட இந்த கணவன் மனைவி உறவெல்லாம் செல்லா காசு. ஏன்னா இன்னைக்கு என்ன, என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னு நம்ம கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது கருங்குது. என் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்னு நம்ம கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது கருங்குது. கை தொடுந்தூரம் காய்ச்சவளே, சக்கரையாலே செஞ்சவளே, என் பசி தீக்க வந்தவளே சுந்தரியே, ராமணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சாட்சவனே, ராத்திரி தூக்கம் எடுத்தவனே சந்திரனே. யா உச்சி மண்ணில சுருங்குது, ஒன்னு நம்ம கையில கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது கருங்குது. வச்சையான அள்ளு கடப்பான நீ மைகல மச்சான, புல்லு கட்டு மீசைய மேல பட்டு பூச, மட்டுக்குட்டி அசை நீ கிட்ட வந்து பேச. மந்திரக்காரி மாய மந்திரக்காரி, ஏ கடிதமா நீ இருந்த பெண்ண போல நான் இருப்பேன், ஓவியமா உன் உருவம் வரைஞ்சிடுவேனே, உள்ளங்கையா நீ இருந்த வெறுமையாக நான் இருப்பேன், ஆயுளுக்கும் உங்கூட இணைஞ்சிருப்பேனே.